வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 44. மமதைக்கேற்ற கூலி. சொல்பவர் எஸ். கண்டபாணி, பொள்ளாச்சி. நம்மில் ஒரு சிலர் தான் சார்ந்திருக்கும் நிறுவனமோ வணிக தளமோ தொழிற்கூடமோ சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு தன்னுடைய பங்களிப்பு தான் மிக மிக முக்கியமானது என்று எண்ணுவதோடு மட்டுமின்றி கர்வமாக வெளியே சொல்லிக்கொள்ளவும் செய்கிறார்கள். தன்னுடன் செயலாற்றும் பிற நண்பர்களை, சக ஊழியர்களை துச்சமாக எள்ளி நகையாடுகின்றனர். இப்படிப்பட்டோர் அந்நிறுவனங்களிடமிருந்து நின்றுவிட்டாலோ ஓய்வு பெற்றுவிட்டாலோ அந்த நிறுவனங்கள் தளர்ந்தோ நின்றோ போகின்றனவா என்ன? இதை அத்தகையோர் உணர்வதே இல்லை. இவர்களுக்காகவதா என்னவோ ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் தனது நதி என்ற கவிதையில் men may come and men may go, but I will go forever. மனிதனின் இப்பூவுலகிற்கு வருகை தரலாம், விடைபெற்று செல்லலாம், ஆனால் எனது பயணம் என்றும் தொடரும் என்று கூறுகிறார். ஆகவே இந்த உலகம் யாருக்காகவும் எதற்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கவில்லை, தனது இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதும் இல்லை. மனதில் நிறுத்த வழக்கம்போல் ஒரு கதை வேண்டுமே என்று நீங்கள் கேட்கிறது. அதை விட முடியுமா என்ன? வாருங்கள், இங்கல்ல வைகுண்ட வாசனின் இருப்பிடத்திற்கே செல்வோம். உலகங்களையும் தனது கருட வாகனத்தில் சுற்றி நிலவரங்களை கண்டறிந்து எம்பெருமான் களைப்புடன் வைகுண்டம் திரும்புகிறார். அவர் அமர்ந்து அருள்வாளிக்கும் இடத்தில் அவரது கிரீடம், சங்கு, சக்கரம் ஆகியவற்றை களைந்து வைத்த இறைவன் தனது காலணிகளையும் அங்கே விட்டுவிட்டு பாம்பனையில் பள்ளி கொள்ள சென்று விட்டார். அவரது காலணிகளை அங்கு கண்ட கிரீடத்திற்கு சரியான கோபம். அற்ப காலணியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் வெளியே துடைப்பதற்கு இணையாக நாயை போல் கிடைக்க வேண்டிய நீ எமக்கு சரிசமமாக இங்கு சிறிதும் கூச்சமின்றி அமர்ந்திருப்பாய். இறைவனது தலையில் அமர்ந்து அவருக்கே அழகை கூட்டும் நான் எங்கே? அவரது காலடியில் ஏன் எனக்கும் வெகு கீழே மிதிவிடும் நீ எங்கே? இனியும் எனது பொறுமையை சோதிக்காமல் உடனே இந்த இடத்தை விட்டு அகன்று அந்த இடத்தில் புனிதத்தன்மையை மேலும் கெடுக்காமல் இரு. மனதிற்குள்ளாகவே கசிந்து கண்ணீர் விட்ட காலனை பதில் ஒன்றும் கூறாமல் அமைதி காத்தது. அருகிலிருந்த சங்கும் சக்கரமும், நீ இங்கிருப்பது கிரீடத்திற்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான் பெருத்த அவமானம். கிரீடம், இவ்வளவு கூறியும் நீ பதில் கூறாமல் எங்களை அவமதிக்கிறாய். காலடியில் கிடக்கும் நீ கீழானவன் தான் என நிரூபிக்கிறாயா என தம்பங்கிருக்கும் திட்டி தீர்த்தது. நண்பர்களே, நீங்கள் என்னை இப்படி திட்டி தீர்ப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. நமது ஐயன் தான் என்னை இங்கு விட்டுவிட்டு சென்றுள்ளார். நானாக இங்கு வரவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எம்பெருமானின் சிரசையும் உடலையும் அலங்கரிப்பதால் அவரது அழகு மேலும் கூடுகிறது. அந்த அழகிலே உங்களுக்கு முக்கியமான உள்ளது என்பதை நீங்கள் கூறிக்கொள்வது உங்களது சொந்த அபிப்பிராயம். அதில் தலையிட நான் விரும்பவில்லை. என்றாலும் அவரது திருப்பாதங்களை நான் அலங்கரிக்கிறேன். அவரது அழகு கூடுகிறதோ இல்லையோ, ஆனால் பாதங்களை பாதுகாக்கிறேன். இதில் எனக்கு பரிபூர்ண திருப்தி. ஆயினும் இதில் நான் கர்வப்பட ஏதுமில்லை. அவரை தாங்கி நிற்பது எனது பூர்வ ஜென்ம நல்வினை, அவ்வளவே. மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டி தீர்த்து திருப்தி அதற்கு. பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் சயனித்தவாறே இவற்றையெல்லாம் செவிமடுத்து கொண்டிருந்தார். அவரது அதரங்களில் சிறு புன்னகை. சிறிது நேரத்தில் அங்கு சென்ற திருமால் கிரீடம், சங்கு, சக்கரம் மற்றும் தனது காலணிகளை பார்த்தார். ஏதும் அறியாதவர் போல, உங்கள் முகங்களில் ஒரு மாறுதல் தென்படுகிறது. நீங்கள் இயல்பாக இல்லை. காலனி சோகமாகவும் மற்றவர்கள் கோபமுகமாகவும் தென்படுகிறீர்கள். என்ன காரணம்? கிரீடம், சங்கு, சக்கரம் அமைதி காத்தன. தம் மீது குற்றம் இருந்ததால் பதில் கூற முடியாத நிலை அவற்றிற்கு. சிறிது நேரம் சென்றது. காலனி பணிவுடன் மிக மெதுவாக நடந்தவற்றை விளக்கி கூறியது. பகவான் கிரீடம் மற்றும் சங்கு சக்கரத்தை பார்த்து, நீங்கள் எனக்கு அழகு செய்தாலும் உங்களை நான் சுமக்க வேண்டியுள்ளது. ஆனால் என்னுடன் சேர்த்து உங்களையும் இந்த காலணிகள் தான் சுமக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள்.
அதனுடைய சேவைக்கு முன் உங்கள் பங்கு எதுவுமே இல்லை. அதை வீணாக நோகடித்து விட்டீர்கள். அதற்கு நீங்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். திருமால் இந்த இடத்தில் சற்று நிறுத்தினார். கிரீடம் மற்றும் சங்கு சக்கரத்தின் முகங்களில் ஒருவித பீதி நிலவியது. காலனி பெருமாள் என்ன கூறப் போகிறார் என்று அவளுடன் காத்திருந்தது. தன்னை அவமானப்படுத்தி இருப்பினும் கிரீடம் மற்றும் சங்கு சக்கரத்திற்கு தண்டனை கிடைப்பது அதற்கு விடுக்கமளித்தது. சற்று இடைவெளி விட்டு பரந்தாமன் கூறத் தொடங்கினார். உப்பு சாப்பிட்டவன் தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்பது ராம அவதாரத்தில் நீங்கள் பரதன் சத்ருக்களாய் பிறந்து எனது இந்த பாதுகையை தலையில் சுமக்க வேண்டும். அதனை அரியணையில் ஏற்றி பணிய வேண்டும். அதன்படியே நடந்தது என்பதை நாம் அறிவோம். எனவே அனைவரையும் நேசிப்போம். தான் என்ற அகந்தையை அகற்றி முன்னேறுவோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.